நேர்களே, இந்தியாவின் விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நாம தயாராகிட்டு இருக்கோம். பாகுபலி என்று அழைக்கப்படக்கூடிய LVM-3 ராக்கெட் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ், எத்தனையோ விண்வெளி திட்டங்கள் நாம செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னாலுமே ஒவ்வொரு திட்டமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கான ஒரு புதிய புதிய பெருமைகளை தேடி தந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விதத்தில் இன்னைக்கு செயல்படுத்தப்பட இருக்கிற இந்த LVM-3 M5 CMS Not 3 என்ற இந்த திட்டம், இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இந்தியா அனுப்புனதிலேயே அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது இந்த CMS Not 3. அதாவது கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்றதான் சுருக்கி CMSன்னு சொல்றாங்க. நம்ம தகவல் தொடர்பு வசதிகளுக்காகவே மேம்படுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். களத்தில் என்ன நிலவரம், இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இதை பத்தின முழுமையான விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். கடற்படையுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் தகவல் தொழில்நுட்பத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் CMS Not 3 எனப்படக்கூடிய 4 டன் அளவிலான செயற்கைக்கோளை இன்று விண்ணுக்கு செலுத்துகிறது இஸ்ரோ. இதற்காக இஸ்ரோவுடைய பாகுபலி என அழைக்கப்படக்கூடிய Mark 3 GSLV LM-3 M5 எனப்படக்கூடிய விண்கலன் மூலமாகத்தான் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது. அதனுடைய மாதிரியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியை பொறுத்தவரையில் இந்த இரு பக்கமும் இருக்கக்கூடிய S200 ஆயில் டேங்க் மூலமாக இக்னிஷன் என்பது துவங்குகிறது. இக்னிஷனுக்கு பிறகாக S200 உடைய இக்னிஷனும் அதே போல் நடுப்பகுதியில் கிரியோஜெனிக் ஸ்டேஜிலான ப்ரொப்பலன்ஸ் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். இதன் மூலமாக தான் எப்படி ஒரு இருசக்கர வாகனத்திற்கு தேவையான ஃபியூவல் நிரப்பப்படுகிறதோ அதுபோல் இந்த ராக்கெட்டுக்கான ஃபியூவல் என்பது கிரையோஜெனிக் ஸ்டேஜில் இந்த பகுதியில் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ராக்கெட்டுடைய முக்கிய பங்கான அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பிரம்மாண்ட செயற்கைக்கோள் என்பது இந்த ராக்கெட்டுடைய மேல் பகுதியில் தான் இருக்கும். இந்த பகுதியில் தான் 4410 கிலோ அளவிலான அந்த CMS Not 3 எனப்படக்கூடிய செயற்கைக்கோள் இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டு 16வது நிமிடத்தில் இந்த CMS Not 3 உடைய செப்பரேஷன் என்பது நிகழ்த்தப்படும். அதாவது இந்த செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். புவி சுற்றுவட்ட பாதையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 35,000 கிலோமீட்டர் வரையில் இந்த ராக்கெட் என்பது கொண்டு சென்று அந்த 4000 கிலோலான செயற்கைக்கோளை நிலைநிறுத்த இருக்கிறது. இந்த செயற்கைக்கோளுடைய முக்கிய பணிகளாக பார்க்கும்போது முன்பு குறிப்பிட்டது போலவே கடற்படையுடைய விரிவான அந்த தகவல் தொலைத்தொடர்பை உறுதிப்படுத்துவது, இந்தியாவை அந்த துறையில் தன்னிறைவாக்குவது உள்ளிட்ட நோக்கத்திற்காகத்தான் இந்த செயற்கைக்கோள் தற்போது அனுப்பப்படுகிறது.